குண்டு ரமேஷ்க்கு கடன் கொடுக்க சொன்னேனே குடுத்தியா பறக்க? ஆமாங்க ஐயா குடுத்துட்டேன். சரி சரி. ஆமா நீ ஏன் நேத்திக்கு வரல? கொஞ்சம் மேலுக்கு முடியல ஐயா. ஓ இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கு ஐயா. என்ன செஞ்ச? அம்மா ஒரு கசாயம் போட்டு தந்தாங்க, சரியா போயிட்டு. தங்கமான அம்மா போல. ஆமா ஐயா, அம்மானா ரொம்ப உசு. சரி சரி. எங்கம்ல போற இந்நேரம்? ஷாப்பிங் போறேன்ப்பா. தனியா ஏன் போற? தனியா போகாம துணைக்கு யார கூட்டிட்டு போறது? அம்மாவை கூட்டிட்டு போ. உன் அண்ணன் என்ன பண்றான்? அவனை கூட்டிட்டு போ. அவனா தூங்குறான். பரட்டைய சொல்லுவோமா? என் மொபைல பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வருவான். பரட்ட நீ ஒண்ணு செய்ய. சொல்லுங்க ஐயா. என் மொபைல கொஞ்சம் ஷாப்பிங் அழைச்சிட்டு போயிட்டு வாயேன். நானாங்களா ஐயா? நீயே தான், உன்னதான் பரட்ட சொல்றேன். கொஞ்சம் ரொம்பதான் பம்புறான். சரிங்க ஐயா. நான் சொல்றேன்ல, கூட்டிட்டு போ. வாங்க வள்ளி. என்னன்னு கூப்பிட்ட? வள்ளியா? உன் பேரு வள்ளி தானே? வள்ளின்னு கூப்பிடாம பின்ன என்னன்னு கூப்பிடணும்? ஐயோ வாங்க மேடம். இப்ப கேட்டீங்கல்ல, அதுதான். நம்ம பொண்ணு நம்ம கிட்டதான் சிடு சிடுன்னு இருக்கிறான்னு பார்த்தா ஆளக்காரங்க கிட்ட கூட அப்படிதான் நடந்துக்கிறா. இவளை கெட்டவன் ரொம்ப பாவம். அது சரி, நம்ம முகம் நம்மள மாதிரி வராம. என் முகம் இருக்கிற இருப்பு சரிதான். வெளிய ஆம்பளைங்க கிட்ட எல்லார்கிட்டயும் சிடு சிடுன்னு இருக்கிறதாம்ல நல்லது. ஆமா ஆமா மகாராணி. உனக்கு என்ன திட்டாம தூக்கம் வராதோ? சாப்பாடு செஞ்சிட்டியா? செஞ்சுட்டேன், வா சாப்பிடுவோம். போ போ, எனக்கு வர தெரியும். மேடம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் போல. எதுவும் பேசாமலே வரீங்க. எதுவுமே பேச மாட்டீங்களா? மேடம் அப்படிலாம் இல்ல மேடம், பேசுறேன். அப்போ பேசுங்க. என்னன்னு பேச? உங்க ஃபேமிலிய பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. எனக்கு என்ன, ஒரு அழகான குடும்பம். அப்பா ஆத்தா அப்பத்தா தம்பி தங்கச்சின்னு லிஸ்ட் பெருசா போகுது. என் குடும்பம் கொஞ்சம் பெருசுதான் மேடம். ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அன்பானவங்க. போதும் நிறுத்து, தரன்னு பேசிட்டே வராதீங்க. என்னடா இது? பேசலனா பேசுன்றா, பேசுனா பேசாதன்றா. நமக்கு எதுக்கு வந்து அமைதியா ஓட்டுவோம். ஏன்பா ஏதாவது பேச மாட்டியா? என்னடா இது? எனக்கு வந்த சோதனை என்னன்னு மேடம் பேச? வேற ஏதாவது சொல்லியா? என்னத்த சொல்ல, இருந்தா தானே சொல்ல. மேடம் நானே ஒரு சாதாரண ஆளு, பஞ்ச பொழைக்க வந்த ஆளுனே வச்சுக்கோங்களேன். உங்க அம்மா எப்படி? அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அன்பானவங்க. அவங்க உங்களுக்கு எப்படி இருப்பாங்க தெரியுமா? அழகா இருப்பாங்க. போதும் நிறுத்தியா, ஒரே பேசிக்கிட்டே இருக்காது. கடவுளே, நான் பாட்டுக்கு ஒழுங்கா தானே போயிட்டு இருந்தேன். இப்போ என்னமா ஆச்சு? கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு, பசிக்குது. ஏதாவது ஹோட்டல்ல நிறுத்தவா? ஆமா நிறுத்தி இறங்கி போய் சாப்பிடுவோம். கொஞ்சம் பொறுங்க மேடம், தோ வந்துருச்சு. எனக்கும் பசிக்குது. இந்த பொண்ணு வாங்குறதோட நம்மளும் வெட்டிக்கணும். ஹோட்டல் வர இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? கொஞ்சம் தூரம் நான் போயிடலாங்க. சீக்கிரம் இதோ சீக்கிரங்க. போயிடலாம். என்னப்பா இதுதான் ஒரு ஸ்பீடா? கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டுப்பா. தோ வந்துருச்சுமா. ஐயோ பசிக்குது, சீக்கிரம். என்ன இது? சாப்பிடுற இடம். எதை சாப்பிடுற இடம்? நீங்க தலை சுத்துதுன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுற இடம். பாவு பாஜி வேல்பூரி இருக்கிற இடம். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? ஏன் மேடம் என்ன ஆச்சு? இதெல்லாம் நான் சாப்பிடுற ஐட்டமா? அப்போனா நீங்க சாப்பிடுற பொருள் இது இல்லையா? இதெல்லாம் இல்ல. என்ன சாப்பிடுவீங்கன்னு நீங்களே சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா போயிடும். நான் வாங்கிட்டு வந்துடுவேன். நீ எதை சாப்பிடுவியோ அதை வாங்கி கொடு. நானா இதோ வரேன். ஐயோ இது பொண்ணா? இது பண்ணு மாதிரி இருந்துகிட்டு உயிரை வாங்குறாங்களே. இவன் எங்க போறான்? இந்தாங்க மேடம், இதுதான் நான் சாப்பிடுறது. குடிங்க, டேஸ்டா இருக்கும். கழுவி. இததான் நீ குடிக்கிறதா? ஆமா மேடம். எதை சொன்னாலும் முதல்ல குறை சொல்லாதீங்க, குடிச்சு பாருங்க. என்ன ஆச்சு மேடம்? என்ன? யோ காரி உன் மூஞ்சில துப்பிட போறேன். ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? இது சாக்கடையை விட மோசமா இருக்குதியா. இது ஒரு டீயா? நான் இந்த மாதிரி லோக்கல் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன். மேடம் நீங்க தான் கேட்டீங்க, நீ என்ன சாப்பிடுவியோ வாங்கி கொடுன்னு. நான் இதுதான் மேடம் சாப்பிடுவேன். அதான் சொல்றேனே, முன்னாடியே சொன்னதுதான். நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா போயிடும்ல. எப்பா தம்பி, மேடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம் மாதிரி தெரியுது. அவங்க லோக்கல்லாம் சாப்பிட மாட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? அவங்க பெரிய ஐட்டமா சாப்பிடுவாங்க. பெரிய ஐட்டம்னா? அதான் அந்த பர்கர் பீஸா பெருசு பெருசா சாப்பிடுவாங்க. சை தலை எழுத்து, கண்டவன் சொல்லி தெரியற அளவுக்கு இருக்கிறான் இந்த ஆளு. இந்த டிவி ஆட்ல எல்லாம் காட்டுவாங்களே அதுவா? அதேதான். இந்த பொண்ணு அததான் கேக்குது, அததான் சாப்பிடும் போல. அத வாங்கி கொடு. சரிங்க, அந்த கடை எங்க இருக்கும்? அது எவ்வளவு இருக்கும்? என்னப்பா தம்பி, இந்த ஜெனரேஷன்ல எவ்வளவு தெரியுது உனக்கு, இது கூட இன்னும் தெரியலையா? நானே கிராமத்து ஆளுங்க, பட்டணத்துல வந்து வேலை செஞ்சுட்டு போறேன். அங்கதான் கடை இருக்கு. அது எவ்வளவுங்க? இல்ல ஒரு பீஸா 600 ரூபாய் 650 ரூபாய் வரும். அடியாத்தி, எம்புட்டு வேலை, எம்புட்டு காசா? அதுவா இந்த பொண்ணு தின்னது? அததான் சாப்பிடுவாங்க, வாங்கி கொடுத்து பாரு, உனக்கு செட் ஆயிடுவா. மேடம் அந்த பர்கர் பீஸான்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி தான் சாப்பிடுவீங்க போல. நான் வாங்கிட்டு வரேன் மேடம். இப்பவாது தெரிஞ்சுக்கிட்டியே, அத வாங்கிட்டுலாம் வர முடியாது, அங்க போய் தான் சாப்பிடணும். அதுக்கான இடம் இது இல்ல. அப்போ வாங்க மேடம், நான் அழைச்சிட்டு போறேன். ஷவா, உனக்கு என்ன தெரியும்னு என் அப்பா உன்னை வேலைக்கு வச்சிருக்கானோ, என்ன செய்ய? வாங்க மேடம், வாங்க உள்ள போங்க.
இல்லடா உள்ள போகாது. ஏன் அந்த மாதிரி ஆளெல்லாம் உள்ள அனுப்புறது இல்ல. சரிங்க சார். ஏய் நீ எங்க போற? நீ வரலையா? இருக்கட்டும் மேடம், நான் நின்றுக்கிறேன், நீங்க போங்க. இப்படி பாதியிலே விட்டுட்டு போறதுக்கு தான் என் அப்பா உன்னை அனுப்புறாரா துணைக்கின்னு? இல்ல மேடம், அதான் இவங்க விட மாட்டேங்கிறாங்கல்ல. யாரு? இவர்தான் மேடம். அடப்பாவி போட்டு கொடுத்துட்டானே. யோவ், ஐயோ மேடம் மேடம், உங்க ஆளுன்னு எனக்கு தெரியாது மேடம். அதான் விட்டுட்டாம்ல, இப்ப வா. சரிங்க மேடம். பா பொன்னாடா இது ஊரே மிரட்டி வைக்குது. வள்ளின்னு பேரை வச்சுக்கிட்டு சரியான வில்லியா இருக்குது. இதுதான் எனக்கு பிடிச்ச இடம். எனக்கு பிடிச்ச ஐட்டமா ஆர்டர் போடு. மேடம் இங்க களியும் கருவாட்டு குழம்பு கிடைக்குமா? ஐயோ ஐயோ, பட்டிக்காடு பட்டிக்காடு. இந்த இடத்துல அதெல்லாம் கிடைக்காது. எத்தனை தடவை சொல்றது உன்கிட்ட? ஐயா பர்கர் பீஸா அந்த மாதிரி சொல்லு. சார் சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? சாரா 2 சிக்கன் பீஸா 2 சிக்கன் பர்கர் கொண்டு வாங்க. 2 மேங்கோ மில்க் ஷேக். சரிங்க மேடம். இல்ல எப்ப பாரு தொலைன்னு பேசிட்டே இருக்கியே, இப்ப என்ன மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? உங்ககிட்ட என்னத்த பேச முடியும்? எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் ஏசுறிய மேடம். பின்ன உனக்கு இதெல்லாம் தெரியாதா? நீ சாப்பிட்டது இல்லையா? எதுக்கும்ல அழுவுற? நான் என் வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு ஐட்டம் நான் ஒரு தடவை கூட சாப்பிட்டது இல்ல மேடம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கூட நான் வந்தது இல்ல மேடம். சி, பாவம் இந்த பையன். இங்க பாரு, இது வரைக்கும் உன் வாழ்க்கையில துக்கமோ சந்தோஷமோ நடந்ததெல்லாம் விட்டு, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில வெளிச்சம்தான். இந்தாங்க மேடம். டேங்கப்பா எவ்வளவு பெருசு. இதுதான் மேடம் பர்கரா? ஆமா ஆமா, இத குடிச்சு பாரு, இது மில்க் ஷேக் டேஸ்டா இருக்கும். மேடம் டேஸ்ட் அருமையா இருக்கு. அதுதான் மேங்கோ மில்க் ஷேக். இந்தாங்க மேடம். என்னங்க ரவுண்ட் பீஸாவை கேட்டா ஹார்ட் ஷேப்ல கொண்டு வந்து தரீங்க? லவ்வர்ஸ் டே ஸ்பெஷல் மேடம். ஓ சரி சரி. ஆமா பரட்ட, உனக்கு லவ்வர்ஸ் யாராவது இருக்காங்களா? என்னெல்லாம் எந்த மூஞ்சி விரும்ப போகுது மேடம்? என்ன சட்டினி இப்படி சொல்லிட்ட? நிஜத்தை தான் மேடம் சொல்றேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில யாரும் வந்தது இல்ல. வந்தா பாக்கலாம். என்னையா சட்டினி இப்படி சொல்லிட்ட? உன்ன மாதிரியான ஆட்களை தான் இன்னைக்கு பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். அது சும்மா வாய் வார்த்தை தான். நிஜத்தெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஆளு யாருக்குமே பிடிக்காது மேடம். யாரு சொன்னா? ஆனா எனக்கு உன்ன பிடிக்குமே. இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு தெரியல. என்ன மேடம் மைண்ட் வைஸா மனசுல எதுவும் பேசுறீங்க போல? அப்படிலாம் இல்ல. அப்போனா என்ன சாப்பிடுங்க மேடம், அதுதான் வந்துட்டுல. நீயும் சாப்பிடு. வா கொஞ்சம் கடிச்சு தின்ன கஷ்டமா இருக்கு மேடம். எத்தனை அடுக்கு? அதனால ரொட்டியை தொட்டுக்கிற மாதிரி தனித்தனியா எடுத்து சாப்பிட்டுக்க போறேன். அட லூசு கூமுட்டைய, யாராவது தனித்தனியா எடுத்து சாப்பிடுவாங்களா? பர்கர்னா அப்படியே கடிச்சு திங்கணும்ல, அதுதான் பர்கர். சரிங்க மேடம். எதுக்கும்ல அழுவுற? எங்க ஆட்டா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டது இல்ல மேடம். அவங்களுக்காக இது கொஞ்சம் எடுத்துட்டு போறேன் மேடம். எங்க அம்மாவை விட்டுட்டு நான் ஒரு இடத்துக்கும் போனதும் இல்ல மேடம். அவங்களை விட்டு சாப்பிட்டதும் இல்ல மேடம். அவங்க கேட்காம எதுவும் செஞ்சதும் இல்ல மேடம். எங்க ஆத்தா வாயிலையும் பட்டுட்டோம் மேடம். ஐயோ இப்படி ஒரு பையனா? இப்படி ஒரு பையனை தானே தேடிட்டு இருந்தேன். ஆத்தா மேலயே இப்படி உயிரா இருக்கிறானா? கெட்ட போறவன் மேல உசுரால இருப்பான். பரட்ட, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. என்ன மேடம் அப்பப்பா அமைதியா ஆயிடுறீங்க? ஒண்ணுமில்ல, இந்த காலத்திலயும் இப்படி ஒரு பையனா? அப்படியெல்லாம் இல்ல மேடம். அம்மா சாப்பிட்டது இல்ல இந்த மாதிரி ஐட்டம். நீ கவலைப்படாதல, நீ சாப்பிட்ட. உங்க அம்மாக்கு நான் இன்னொன்னு வாங்கி தரேன். அட உண்மையாவா மேடம்? ரசமா தான் சொல்றேன். ரொம்ப நன்றி மேடம். கிளே குன்னமா, எதுல இவ்வளவு பெரிய முருங்கக்கா? மல்லிகாக்கா வீடு இருக்குல்ல? ஆமா. அங்க மரம் வெட்டுறாவோ, அதான் நான் அந்த வழியா போயிருக்கும் போது பார்த்தேன். எனக்கும் கொஞ்சம் தந்தது. பரவாயில்லையே, மல்லிகா ரொம்ப நல்ல பிள்ளைல. ஆமாத்தே. ஆமால பரட்டைய காலையில இருந்தே காணும். அவன் வேலைக்கு போயிருப்பான், வருவான். அவன் என்ன வேலை பாக்குறான் உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியலையே அத்தை. சரிங்களா நீ பாரு. ஆட்டா பரட்ட, என்னம்ல இது? பர்கர் அப்பத்தா. பர்கரா? அப்படினா? இந்த வெளியூர்ல எல்லாம் சாப்பிடுவாங்க தெரியுமா வெள்ளைக்காரவங்க, அது. அது ஏதுங்களா உனக்கு? நான் வேலை செய்யறோம்ல, அவங்க மகன் வாங்கி தந்தது. நான் உனக்கும் கேட்டு வாங்கிட்டு வந்தேம்மா. பாத்தியா பொண்ணம்மா, உனக்கு எப்படிப்பட்ட மகன் கிடைச்சிருக்கான்னு. இந்த மாதிரி ஒரு மகன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி சொல்ல பத்தா. அம்மா பேசிக்கிட்டே இருக்காத, டேஸ்ட் பண்ணி பாரு. பத்தா நீயும் பாரு. எங்க கூடு? என்னம்ல பரட்ட, வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது. அது அப்படிதான். ருசி எப்படி இருக்கு? அடிபொலி. அப்படியா? எங்க கூடுங்க அத்தை? ஆட்டாக்கு கூடு. எப்படி போனமா? வாங்கல சிவனாண்டி, உன் மகன் என்ன பண்ணிருக்கான்னு பாரு. இது அவனா பண்ணா? இது நான் பண்ணது இல்ல, வாங்கிட்டு வந்தது. இது கூடு சுத்தம் முடிஞ்சு போச்சு. மிஞ்சுமானு தெரியாது.
ரொம்பதான் பொண்ணம்மா உனக்கு. ஆமா எப்படி சொல்றேன், ஏமா ஒண்ணு சாப்பிட்டு போட்டோம். சரி கொடுங்க. இந்தாப்பா, அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு வேணாம். அசிங்கப்படுத்தாம படுத்தி தராளே. சரி சரி, ரொம்ப அலட்டிக்காத. உனக்குதான் மான ரோசம் சூடு சொரணை இருந்தா தானே கவலை, எதுவும் கிடையாது தானே, அதனால தொடச்சிட்டு சாப்பிடு. அத்தா அழுதுருவேன். இல்ல பொண்ணுமா, என்னம்ல அவன் ஏதாவது போட்டு சொல்லிட்டு கிடக்குற. சரி சரி, அழுவ வேணாம்னு சொல்லுங்க. குழந்தை அழுதா எப்படி தூக்கி வாயில லாலிபாப்ப வைப்போமோ அத போல அவர் வாயில அதை திணிங்க. அத்தா எனக்கு வர கோவத்துக்கு பாத்தியா பார்த்தா இதுங்க ரெண்டுங்க தொல்ல ஆரம்பிச்சிருச்சு. சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல, சாப்பிடு. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு ஒன்னும் சொல்லலையா. பாத்தியா அத்தா ஒரு வாயில எப்படி கடிச்சிட்டாரு. ஆமா ஆமா, அவர் ஏன் கடிக்க மாட்டாரு. நம்மலாம் கடிச்சோம், சின்ன சைஸா கடிச்சோம். நம்மலாம் மனுஷங்கனால சின்ன சைஸா கடிச்சிருக்கிறோம். அவருதான் மிருகமாச்சே, அதனால அவர் சைஸுக்கு ஏற்றவாறு கடிச்சிருக்கிறாரு. என்ன சொன்ன பொண்ணுமா, உன்ன சும்மா விட மாட்டேன்டி. அத்தா பாரு அத்தா. இல்ல பரட்டையா, நம்ம இங்க இருக்கிறது 2 கிலோ அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோங்க. பா நம்ம இடத்த காலி பண்ணுவோம். என்ன அத்தை இப்படி சொல்லிட்டீங்க? நீ எல்லாம் காலி பண்றதுக்கு முன்னாடி நான் காலி பண்ணிடுற நேரமாச்சு சமைக்கணும். இந்த மிருகமான ஆளு கூட யாரு இருப்பா? ஐயோ நான் போறேன். பாத்தியா அத்தா என்ன எப்படி சொல்லிட்டு போறான்னு. சரி விடு விடு, உன் மஞ்சாதி தானே. திட்டுவாரா, உனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்ல. டாடி இந்த ஆள்கிட்ட கேப்போமா? கேளியா? நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். எதுக்கு, என்ன விஷயமா? எங்களுக்கு ஒரே ஒரு செல்லமா ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு இங்கதான் மாப்பிள்ள பாத்துருக்கோம். வெளியூர்ல இருந்துட்டியே இங்க? எங்க தாத்தா இந்த காலத்துல வெளியூர்ல எல்லாம் எடுக்கிறது இல்ல, உள்ளூர்ல எடுத்து போடுவோம் தான் வந்திருக்கோம். அதான் பையன் எப்படின்னு விசாரிப்போமேன்னு விசாரிச்சு பார்த்து கேக்குறேன். அதெல்லாம் சரிதான். யாரு எந்த வீடு சொன்னாதானே சொல்ல முடியும். கீழ்பாடி 4 தெருவு இருக்குல்ல, ஆமா. அதுக்கு பக்கத்து தெருவு இருக்குல்ல, ஆமா. பாஞ்சாலி மலை. எது? ஏன் என்ன ஆச்சு? ஆஞ்சாலி மகனா? அவனேதான். ஐயோ அங்கயா? ஏன் என்ன ஆச்சு? பையன் குணம் சரியில்லையா, இல்ல குடும்பம் சரியில்லையா, கோத்திரம் சரியில்லையா? குடும்பமே சரியில்லை. என்ன பிள்ளைவரை சொல்றியா? நான் நெசமாதான் சொல்றேன், பொய் சொல்லல. அவங்க பையன் கொஞ்சம் அப்படி இப்படி. அப்படி இப்படினா கிட்ட வாங்க சொல்றேன். என்னையா சொல்ற, நெசமாவா? ஆ என்னங்க சொன்னாரு நாளு? நல்ல வேலை கவி, யாருக்கு என்ன புண்ணியம் செஞ்சோமோ தாண்டவே பார்த்து காப்பாத்திட்டாரு. இந்த இடம் வேணாம், வேற இடம் பாத்துக்கலாம். வா, ரொம்ப நன்றி பெரியவரே. உங்க பேரு? எதுக்கு, எனக்கு வேட்டு வைக்கவா? இல்ல இல்ல, சும்மா கேட்டுக்கிறோம். வேணாம், எதுக்கும் மாத்தி சொல்லிடும். கரெக்டையா? சரிங்க பெரியவரே, நாங்க வரோம். நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. எவ்வளவு பெரிய உதவி பண்ணி கொடுத்துருக்கீங்க, நீங்க சொன்னதை நான் காட்டி கொடுப்போமா? ரொம்ப நன்றி. சரி நாங்க வரோம். பார்த்து போங்க. எப்படியோ உன் மகனுக்கு பெரிய இடம் பாத்துட்டல. ஆமா ஆமா, சும்மாவா பட்டணத்துல இருந்து வராங்க. பெரிய இடம், காரு பங்களா எல்லாம் வச்சிருக்காங்க. உன் மகனுக்கு அவங்க பொண்ணை எடுத்து போய் தங்கமா பாத்துக்கோ. அதெல்லாம் இல்லாமலையா என் மருமகளாச்சே, என் மக போல பாத்துக்க. அடடா, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வந்துட்டீங்க. உங்களுக்கு ஆயுசு 100. யாரு? இவதா பொண்ணுட்டுக்காரவங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இருக்கோம் இருக்கோம். உன் மகன் கிட்ட கேட்டுக்கு என் மகன் வேற கேக்குதா? என்ன சொல்றீங்க, புரியலையே. அவங்களுக்கு புரியலையா, புரியும்படி சொல்லு. ஏன் நீங்க சொல்ல வேண்டியது தானே? உங்க மகனை பத்தி ஊர்ல எல்லாம் விசாரிச்சோம், 4-5 பேர் சரியாவே சொல்லல. அதனால உங்க மகனுக்கு எங்க பொண்ணை கொடுக்க இஷ்டம் கிடையாது. என்ன சொன்னீங்க? ஏன் ஒரு தடவை சொன்னா போதாதா, மறுவாட்டி சொல்லணுமோ? இஷ்டம் கிடையாது. யாரு சொன்னா? என் மகன் தங்கமால வளர்த்து வச்சிருக்க, யாரு சொன்னா? வெளியே பேசிக்கிறாங்கப்பா. அதான் கேட்கிறேன், யாரு? ஏன் அவங்க பேரை சொன்னா இப்ப அவங்கள போய் சாவடிப்பா, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல, எப்படியோ வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க. யாரு சொன்னா தெரிஞ்சுக்காத கேட்கிறேன், சொல்லுங்க. பரட்டை. எது? பரட்டைதான் சொன்னான். பரட்டையா? இல்ல, இத நம்பவே முடியாது. ஏன்ல? பரட்டைய பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்? ஏன்னா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அவங்க அம்மாவையே ரொம்ப பத்திரமா தங்கமா பாத்துப்பான். இது என்னடா, நான் பொய்யா சொல்றேன்? எதையோ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பாத. சொன்னாலும் சொல்லிருப்பான். அப்படி போட அதானே சொல்றோம், நம்ப மாட்டேங்கிறீங்க. சரி, எங்களுக்கு நேரம் ஆச்சு, பட்டணத்துக்கு போகணும், பஸ் போயிடும். நாங்க போறோம். இல்லங்க, போறோம்னு சொல்லாதீங்க, போயிட்டு வாரோம்னு சொல்லுங்க. நாங்க போறோம். வாங்க, நடைய கட்டுங்க. புஷ்பா, அந்த பரட்டையை சும்மா விடக்கூடாது. நடைய கட்டு. கலாக்கா எங்க எடுத்துட்டு போறிய தொடப்பத்தை? ஒன்னு அடிக்குதான்.
எது என்னையா? நான் என்ன செஞ்சேன்? செய்யறதெல்லாம் செஞ்சு புட்டு நான் என்ன செஞ்சேனாவா? எல்லாம் சொல்றீங்க, நான் என்ன செஞ்சேன்னு சொல்லுங்க. ஏம்ல என் மகனுக்கு வர இருந்த பொண்ணு ஏம்ல கெடுத்து விட்ட? எது நானா? உன்னை எம்புட்டு நல்லவன் நினைச்சிட்டு இருந்தோம் ஊரே. ஏம்ல இந்த கேடு வேலை பாக்குறேன்? நான் இல்ல. வந்தவங்க உன் பேரை தான் சொன்னாங்க. இதான் உன்னை அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்படி பண்ணிட்டியல, பெரிய எடுத்து சம்பந்தம். நான் பண்ணலக்கா. இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதா இல்ல. நீ கெடுத்துட்டியல. உன் மேல எம்புட்டு நம்பிக்கை வச்சிருந்திருப்போம். ஐயோ நான் பண்ணல என்ன நம்புவேன். இதுக்கப்புறம் நாங்க பொறுக்கிறதா இல்ல, உன்னை வெறுத்து வாங்கிட்டு போறதா இருக்கும். முதல்ல யாரு சொன்னா? வந்தவங்க என்னன்னு சொன்னாங்க? அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓட்டதான் விசாரிச்சிருக்காங்களாமே. நீ தான் சொன்னேன்னு சொன்னாங்க. என் பேரோட சொன்னாங்களா? ஆமா. அட பாவீங்களா, நான் பாட்டுக்கு இருக்கேன். யாரா சந்தில செந்து பாடுறா, இதுல என் பேரை வேற சொல்லிட்டு போயிருக்கானுங்க. ஆமா, நீ சொல்லாம அவனுக்கு சொல்லணும்னு என்ன அவனுக்கு தலையெழுத்தா? இன்னும் என்ன பாத்துக்கிட்டு போடி. மனுஷனா மாடான்னு தெரியல, எவ்வளவு அடிச்சாலும் அவனுக்கு வலிக்குதோ இல்லையோ என் கைதான் வலிக்குது. ஒருத்தரை போட்டு அநியாயமா அடிச்சா தனக்கு தான் வலிக்கும். யார கேட்டும்ல யாராசா அடிச்சிய? என்ன உரிமை இருக்கு? அவன் என்ன செஞ்சான்னு அடிச்சியோ? அவன் என்ன செஞ்சான் அவன்கிட்ட கேளு. என்னடா செஞ்ச? ஆத்தா நான் ஏதாவது செஞ்சிருப்பேன்னு நீ நம்புறியா? இல்ல. நான் தான் செஞ்சேன்னு அடிச்சாலுவா ஆத்தா? செஞ்சேன்றாளுல, என்னக்கு செஞ்ச? உங்க வீட்டுக்கு வந்த சம்மந்திய நான் தான் துரத்தி விட்டனா. அது பத்தாதுன்னு வந்தவரு என் பேரை வேற சொல்லிட்டு போயிருக்காராம். ஏம்ல உங்களுக்கே மனசாட்சி இருக்கா? என் மாமா பரட்ட செஞ்சிருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? இவன் சொல்லாமலையா அவரை சொல்லிட்டு போறாரு? கூப்பிட வந்த ஆள ஏன் முன்னாடி சொல்லு. அவர் ஊருக்கு போய் சேர்ந்திருப்பாரு இந்நேரம். அத்தா நான் சொல்லவே இல்ல அத்தா. உனக்கே தெரியும், ஊரா விட்டு விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டேன். ஆளு பாக்க எப்படி இருந்தாராம்? ஐயோ அத கேட்கலையே. யாரு சொன்னா? நான் கேட்டேன். அப்ப சொல்லு, எப்படி இருந்தாராம்? வயசானவரா இருந்தாராம். அப்ப இதுல தெரியல வயசானவர்னா என் மாவன் ஏன் சொல்லியிருக்க போறான்? அப்போ யார் அந்த வயசானவர்? ஏம்ல உங்களுக்கு கண்டுபிடிக்க ஏலம்லன்னு என் மவனை போட்டு சாத்துன்னு சாத்துவீங்களா? யாருன்னு நீ சொல்லு. வயசானவர் தானே, யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. யாராக்கா? வீட்டுல ஒரு தண்டச்சோடு இருக்குல்ல, அதுதான். யாரு? உன்னை பெத்தவரு. கொஞ்சம் பொறுமை, இந்த வாரம். நாங்களும் வாரோம். வாங்க, அவரை போய் வெளுத்து கட்டுவோம். வையாக்கா, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு செமி சாப்பிட்டு. எல்லாம் நீயா செஞ்ச? அவதான் செஞ்சா. சாப்பிடும்ல. சிவராண்டி அதான பார்த்தேன், என்னடா இன்னும் ஒரு சனியும் வரலையேன்னு. என்னம்ல பண்றதெல்லாம் கேடு கட்ட வேலை. சாப்பாடு மட்டும் நல்ல ருசியா வேணும், வாய்க்கு ருசியா துரைக்கி. அப்படி என்னம்ல பண்ணிட்டான்? எங்க? இங்க அறியாமல ஒன்ன சாப்பிடுவோம். ஒன்ன சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட உத வாங்கணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ என்ன வேலை செஞ்சு வச்சிருக்க தெரியுமா? நீ செஞ்ச வேலைக்கு பாவம் பரட்டதான் அடி வாங்கிச்சு. ஐயோ தெரிஞ்சிருச்சோ? ஊருக்கே தெரிஞ்சிட்டு. ஏன்ல இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி வச்சிட்டு இருக்க? நான் என்ன சொன்னேன்னு சொன்னாதானே தெரியும். உன்கிட்ட ஒருத்தர் ஒரு பையனை பத்தி விசாரிச்சா அவனை பத்தி ஒழுங்கா உண்மையை சொல்லணும். உண்மையதான் சொன்னேன். இருந்தாலும் அடுத்த சம்மதத்தை கெடுத்து விடுற மாதிரி சொல்லலாமா? அதையும் பண்ணிட்டு உன் முகம் மேல பழைய போட்டு வந்திருக்க. வெக்கமா இல்ல, ரோசமா இல்ல? அது சரி, உனக்கு அதெல்லாம் இருந்தா தானே. சும்மா என் முகம் கிட்ட வம்புக்கு வராதல்ல, பழி போடாதல்ல. ஆமா, துரை மேல பழி போடணும்னு எனக்கு வேண்டுகோள். நான் பொய் சொல்லல அத்தை, இதோ கூப்பிடுறேன். பரட்ட. ஆமா அப்பதா, ஆத்தா சொல்றது சரிதான். நீயாம்ல அழுவுற? இந்த ஆளால என்ன வெளுத்து வாங்கிட்டு போயிட்டாள்வோ. இந்த ஆள் பாட்டுக்கு இடக்கு முடக்கா ஒரு காரியத்தை பண்ணி விட்டுட்டு என் பேரை கோத்து விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நம்புவீங்களா அத்தை? இல்ல இந்த துரை ரொம்ப உத்தமான ஒரு நினைப்ப வச்சுட்டு இருக்கீங்களா? ஏம்ல சேலாண்டி இப்படி பண்ற? தெரியாம பண்ணிட்டாத்தா. சொன்னதுதான் சொன்னல, ஏன் இவன் பேரை கோத்து விட்டுட்டு போயிருக்க? மாட்டிக்க கூடாதுன்னு. இந்த மாட்டிக்கிட்டல, எப்படி நீ சோறு கேக்குறா உனக்கு? பாவம் பரட்ட, காலா அப்படி அடிச்சிட்டு போயிட்டா. இப்படி சிரிக்கி இப்படியா அடிச்சா? காரணம்லாம் ஐயோ இவருதான். அப்பதா வலிக்குது. இப்படியா அடிப்பாள்வோ? அம்மா பெரிய இடத்த சம்பந்தத்தை தடுத்து விட்டா அப்படிதான் கோவம் வரும். ஆம்ல சிவராண்டி, உனக்கு தேவையில்லாத வேலை. அதாவது தவற தானா போய் மாட்டிக்குமா, அந்த மாதிரி கேஸ். இவரு திருந்த மாட்டார் அத்தை. விடும்ல, என் மாமன் பாவம். நீங்க தான் பாவம்னு பாக்குறீங்க. அது என்னன்னா தலை மேல ஏறி உட்கார்ந்து மிதிக்குது. இது பொண்ணம்மா பசிக்குது. இவ்வளவு வேலையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாப்பாடு ஒரு கேடா உனக்கு? நீ சாப்பிடு பரட்ட. இருக்கட்டும் ஆத்தா. இல்ல ஆசை ஆசையா போட்டு நான் தான் சாப்பிடுவேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ எதுக்கு சாப்பிடுற? குடு அவனுக்கு. விடும்ல, சாப்பிட்டு போட்டோம். பாவம்ல என் மாமன். இவரை பாவம் பார்க்கதான் என் கதை பாவமாவுது. பொண்ணம்மா என்ன பண்ற? உனக்கு சாப்பாடு வேறையா? இதாம்ல பரட்ட, நீ சாப்பிடு. ஆனா பொண்ணம்மா தாத்தா இவ்வளவு பண்ணிட்டு உன்னை சும்மா விடுவேன் நினைச்சியா?
ஒண்ணு எங்க அது வாரேன். அத்தா காப்பாத்து. கிருகிருன்னு வருது. என்ன அடிச்ச அடிக்கு தலை சுத்துதா? ஆமா. அப்படியே கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துருவேன். போய் சேரு, செத்து போனாயே. சோலி முடிஞ்சது. மக்களே மறக்காம சப்ஸ்கிரைப்